சாரி மைதிலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகல. கல்யாணங்கிறது 2 பேரை சேர்த்து வைக்கும், ஆனா மனசை சேர்த்து வைக்காத. இது பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் பேரு மைதிலி, height 5'6", எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், குட் லுக்கிங் கேர்ள் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி. அவ்வளோதான். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. 2 பேருக்குள்ள காதல்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் பெட்டை ஷேர் பண்ண முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஆகும். Till then, good night. நல்லா கிட்டார் வாசிக்கிறேன். காஃபி? ஓ தேங்க்ஸ். நிஜமாவே மியூசிக் பிடிச்சிருக்கா இல்லை சும்மா சொன்னீங்களா? நிஜமாதான். நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்பப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்காக சில பேர் போய் சொல்லுவாங்க. ரியலி? என் பாட்டி கூட சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர்னு அவங்க இறந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா என் தாத்தா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. She just accepted her fate. அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வாழ்க்கையில பொய் சொல்றது எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பாட்டி தாத்தா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கை அதை விட நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு பொய் நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிட்டா உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் நான் செத்தாலும் பொய் வாழ்க்கை வாழ மாட்டேன். தேங்க்ஸ். உனக்கு சமைக்க வரலன்னா ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நல்லா சமைக்க தெரியும். அப்புறம் ஏன் உப்பு இல்லை காரம் இல்லை இவ்வளோ மோசமா இருக்கு? நான் தெரிஞ்சுதான் அப்படி சமைச்சேன். நீங்க தானே சொன்னீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தம்பதி வாழ்க்கையை தொடங்கலான்னு. அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலான்னு.